திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து ஆட்சியை தொடர பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. பணத்தையும் சிறுபான்மையினரின் ஓட்டுகளையும் நம்பியிருந்த இந்த ஆட்சிக்கு பெரும்பான்மை மக்கள் தோல்வியையே பரிசளித்துள்ளனர் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறினார். மக்கள் புறந்தள்ளிய கட்சிகளுடன் தாவேக கூட்டணி அமைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக விமர்சித்தார். தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோடை விடுமுறையொட்டி திருவனந்தபுரம், வேளாங்கண்ணி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. அந்த ரயில் வரும் 13, 20 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் திருவனந்தபுரம் வடக்கு ரயில் நிலையத்திலிருந்து காலை 11 மணிக்கு வேளாங்கண்ணி புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்சி அமைக்க வருமாறு அழைப்பு விடுக்காத நிலையில் சென்னை லோக்பவனில் கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகரை விஜயின் சட்ட ஆலோசனை குழுவினருடன் சேர்ந்து தாவேகாவினர் 2வது முறையாக சந்தித்தனர். மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஆர். வி. சௌத்ரி உடலுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவரது மகன்கள் ஜித்தன், ரமேஷ், ஜீவாவுக்கு ஆறுதல் தெரிவித்தார். சாலை விபத்தில் பலியான சினிமா தயாரிப்பாளர் ஆர். பி. சௌத்ரி உடலுக்கு நடிகர்கள் சிவகுமார், தனுஷ், சூர்யா, விக்ரம் மற்றும் இயக்குநர்கள் ஆர். வி. உதயகுமார், பேரரசு, விக்ரமன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலினை தோற்கடித்த வி. எஸ். பாபுவுக்கு தாவேகா அமைச்சரவையில் அறநிலையத்துறை ஒதுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்கும் விழாவில் காங்கிரஸ் எம்பி ராகுல் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகாவிற்கு பாமக ஆதரவளிக்குமா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்க மறுத்து சிரித்தபடியே வணக்கம், நன்றி என சொல்லிவிட்டு அன்புமணி புறப்பட்டு சென்றார். டெல்லியில் பிரதமர் மோடி மற்றும் வியட்நாம் அதிபர் டோலாம் முன்னிலையில் இரு நாடுகளுக்கிடையேயான முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் இந்திய மருந்துகளும் விவசாய பொருட்களும் இனி வியட்நாமில் தடையின்றி கிடைக்கும் என மோடி தெரிவித்தார். கவர்னர் அர்லேக்கரை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் சந்தித்து சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களின் பட்டியலை ஒப்படைத்தார். மே 8ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த +2 பொதுத் தேர்வு முடிவுகள் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் திமுக தலைவர் ஸ்டாலினை நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்து பேசினார். வெற்றி நேரத்தில் மட்டுமல்ல, இக்கட்டான நேரத்திலும் உடன் இருப்பேன் என ரஜினி உறுதியாக கூறினார். தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தாவேகாவுக்கு ஆதரவு அளித்துள்ள காங்கிரஸ் கட்சி உள்ளாட்சி தேர்தல், ராஜ்யசபா தேர்தல் மற்றும் 2029 லோக்சபா தேர்தலிலும் கூட்டணி தொடரும் என காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. சென்னையில் நடந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டசபை குழு தலைவராக கிள்ளியூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தஞ்சை எம்எல்ஏவாக பதவியேற்க இருக்கும் விஜய் சரவணன் மது பாட்டிலுடன் ஆட்டம் போடும் வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. ஆனால் இது பழைய வீடியோ. என் பெயரை கெடுக்க திமுகவினர் இப்போது பரப்பி வருகின்றனர் என விஜய் சரவணன் கூறினார். முதல்வராக பொறுப்பேற்க உள்ள தாவேகா தலைவர் விஜயுடன் தலைமைச் செயலாளர் சாய்குமார், போலீஸ் டிஜிபி சந்தீப் ராய்ரத்தூர் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சென்னை அறிவாலயத்தில் ஸ்டாலினை சந்தித்தார். ஸ்டாலினுடன் என்ன பேசினார் என்பதை சொல்ல மறுத்துவிட்டார். தாவேகா தலைவர் விஜய் மெஜாரிட்டிக்கு தேவையான 118 எம்எல்ஏக்கள் பட்டியலை வழங்காததால் கவர்னர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் நாளை பதவியேற்பு விழா நடக்குமா என்பது சிக்கல் நிலவுகிறது. சென்னை கிண்டியில் உள்ள லோக்பவனில் கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க தாவேகா தலைவர் விஜய் உரிமை கோரினார். கவர்னரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் 2 நாட்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க தாவேகா தலைவர் விஜய்க்கு கவர்னர் கெடு விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் முடிந்து புதிய எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தமிழகத்தின் 16வது சட்டமன்றம் கலைக்கப்படுவதாக கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அறிவித்துள்ளார். திமுக காங்கிரஸ் இடையிலான 10 ஆண்டுகால கூட்டணி 2026 சட்டசபை தேர்தலுக்கு பின் முடிவடைந்தது. 2016ஆம் ஆண்டு முதல் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து வந்த நிலையில் கூட்டணி முறிந்தது. தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவளிப்பதாக காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது. இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்தது. வெற்றி பெற்ற 5 எம்எல்ஏக்களும் ஆதரவளித்துள்ளனர். தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்து 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களிடம் கையெழுத்து பெற்ற கடிதத்தை தாவேகா தலைவர் விஜயிடம் காங்கிரஸ் நிர்வாகிகள் கிரிஷ் சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் வழங்கினர். தாவேகா தலைமையிலான அரசில் நிச்சயம் காங்கிரஸ் பங்கேற்கும் என கிரிஷ் சோடங்கர் கூறினார்.
தமிழகத்தில் 1967ஆம் ஆண்டு திமுகவிடம் ஆட்சியை பறிகொடுத்த காங்கிரஸ் 59 ஆண்டுகள் கழித்து தாவேக ஆதரவோடு அமைச்சரவையில் நுழைகிறது. தாவேகாவுடன் கூட்டணியை உறுதி செய்து ஆட்சியில் பங்கு பெறுகிறது. திருமாவளவனிடம் தாவேக ஆதரவு கோரிய நிலையில் விசிக உயர்நிலைக்குழு ஆலோசனைக் கூட்டம் நாளை நடக்கவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் தாவேகா அவர்களுடன் இணையவில்லை. பாரதிய ஜனதா அதிகாரத்தில் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே காங்கிரஸ் தாவேகாவுடன் கைகோர்த்துள்ளது என கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் கூறினார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் ஆகியோர் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். தாவேக அரசை ஆதரிக்க வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்களுடன் அன்புமணி ஆலோசனை நடத்தி வருகிறார். தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு தேவைப்படும் நிலையில் எம்எல்ஏக்களுடன் அன்புமணி ஆலோசனை நடத்தி வருகிறார். தாவேக தலைவர் விஜய் சிறப்பாக செயல்பட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை வழங்க வேண்டும் என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வாழ்த்தியுள்ளார். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் டோலாம் டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். தமிழக முதல்வராக விஜய் நாளை பதவியேற்க உள்ள நிலையில் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் விரைவில் கையெழுத்திடுமாறு தமிழக தலைமைச் செயலாளருக்கு மத்திய அரசு மீண்டும் கடிதம் எழுதியுள்ளது. ராஜஸ்தானில் நடந்த விபத்தில் சினிமா தயாரிப்பாளர் RB சௌத்ரி பலியானார். அவரது உடல் தனி விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டது. அவரது மகன்கள் ஜீவா, ரமேஷ் ஆகியோர் உடலை பெற்று வீட்டுக்கு கொண்டு சென்றனர். மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தின் புதிய தலைவராக முன்னாள் பிரசார் பாரதி CEO சசி சேகர் வேம்பதி நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் இந்த பதவியில் 3 ஆண்டுகள் வரை நீடிப்பார் என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விபத்தில் பலியான சினிமா தயாரிப்பாளர் RB சௌத்ரி உடலுக்கு தாவேக தலைவர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். ஜிதன் ரமேஷ் ஜீவாவுக்கு ஆறுதல் கூறினார். தாவேக ஆட்சி அமைக்க எந்த சூழலிலும் அதிமுக ஆதரவு வழங்கவில்லை என KP முனுசாமி கூறினார். தோல்வியும் துரோகமும் எங்களுக்கு புதிதல்ல, காங்கிரஸ் தனது குணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது என திமுக MP TR பாலு கூறியுள்ளார். திமுகவின் கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி விலகியதை அடுத்து கும்பகோணத்தில் தமிழகத்தின் ஒரே காங்கிரஸ் மேயராக உள்ள சரவணனை நீக்க திமுக கவுன்சிலர்கள் முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரி முதல்வராக மீண்டும் பதவியேற்க உள்ள ரங்கசாமி சேலம் அப்பா பைத்தியசாமிகள் கோயிலில் வழிபாடு நடத்தினார். புதிய அமைச்சரவை பட்டியலையும் வைத்து வழிபட்டார். தாவேக தலைவர் விஜய் சந்திக்க நேரம் கேட்ட நிலையில் தமிழக பொறுப்பு கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் சென்னை வந்தடைந்தார். இன்னும் சிறிது நேரத்தில் கவர்னரை விஜய் சந்திக்கிறார். சென்னை பனையூர் தாவேக அலுவலகத்துக்கு வந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் பிரவீன் சக்கரவர்த்தி, கிரிஷ் ஓடங்கர், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரை தாவேக நிர்வாகிகள் வரவேற்றனர். பிரவீன் சக்கரவர்த்தியை ஆதவ் அர்ஜுனா ஆற தழுவி மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் தாவேக தலைமை அலுவலகம் வந்தபோது அவரிடம் ஆட்சி அமைக்க தேவையான MLAக்கள் பலம் தாவேகவுக்கு இருக்கிறதா என கேட்டனர். அதற்கு ஆனந்த் கண்ணாலே பதில் சொன்னார். கோடை மழை போதிய அளவில் இல்லாததால் முற்றிலும் நீர் வரத்தின்றி சுருளி அருவி வறண்டு காணப்படுகிறது. டூரிஸ்டுகள் ஏமாற்றத்துடன் சென்றனர். வடசென்னை அனல்மின் நிலையத்தில் மீண்டும் 600 மெகாவாட் மின் உற்பத்தி துவங்கியது. அனல்மின் நிலைய 2வது நிலையம் முதல் அலகில் ஏற்பட்ட கொதிகலன் கசிவு சரி செய்யப்பட்டது. தாவேக தலைவர் விஜய் நாளை தமிழக முதல்வராக பதவியேற்க உள்ள நிலையில் விஜயின் பாதுகாப்பு தொடர்பான ஏற்பாடுகளுக்கு பொறுப்பாளராக DIG தர்மராஜன் நியமிக்கப்பட்டார். அவர் நீலாங்கரையில் உள்ள வீட்டில் விஜயுடன் ஆலோசனை நடத்தினார். தாவேக தலைவர் விஜய் கவர்னர் அர்லேக்கரை மதியம் 3:30 மணிக்கு நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். சென்னையில் இன்று நடைபெற இருந்த அதிமுக MLAக்களின் ஆலோசனைக் கூட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டது. தாவேக தலைவர் விஜய் இன்று மாலை கவர்னர் அர்லேக்கரை சந்திக்க உள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை தாவேக பொதுச் செயலர் ஆனந்த் சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டார். திமுக கூட்டணியிலேயே தொடர்வதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். தாவேகாவுக்கு ஆதரவளிக்க கோரி எந்த கடிதமும் வரவில்லை என்றார். தமிழக சட்டசபை செயலரை சந்திக்க தலைமைச் செயலகத்திற்கு MLA செங்கோட்டையன் வந்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, CV சண்முகம் ஆகியோர் சென்னையில் தனியாக ஆலோசனையில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட அதிமுக பெறாத நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. விபத்தில் பலியான சினிமா தயாரிப்பாளர் RB சௌத்ரி உடலுக்கு தாவேக தலைவர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். ஜிதன் ரமேஷ் ஜீவாவுக்கு ஆறுதல் கூறினார்.
தாவேக ஆட்சி அமைக்க எந்த சூழலிலும் அதிமுக ஆதரவு வழங்கவில்லை என KP முனுசாமி கூறினார். விஜய் கட்சிக்கு ஆதரவு தருவதா வேண்டாமா என்பது தொடர்பாக சென்னையில் நாளை திருமாவளவன் தலைமையில் நடக்க இருந்த VCK உயர்நிலைக்குழு ஆலோசனைக் கூட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. வாளை கொண்டு கேக் வெட்டி விவகாரத்தில் ராயபுரம் தாவேக MLA விஜய் தாமுவை கைது செய்ய கோரி DGP அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற மார்க்சிஸ்ட் கட்சி MLAக்கள் 2 பேர் கட்சி நிர்வாகிகளுடன் கூட்டணி தலைவர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தங்கள் கட்சி MLAக்களை தக்க வைக்கும் பொருட்டு அடுத்த 3 நாட்கள் அதிமுக MLAக்கள் அனைவரும் சென்னையிலேயே தங்கியிருக்க வேண்டும் என பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். புலிப்படத்திற்கு பெற்ற வருமானத்தை மறைத்ததாக வருமான வரித்துறை நடத்திய விசாரணையின் அடிப்படையில் தாவேக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய கோரிய மனுவை விசாரணைக்கு பட்டியலிட உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு உத்தரவிட்டுள்ளது. திமுக கூட்டணியில் இருந்து திடீரென விலகி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சிக்கு பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு கூட்டணி தர்மத்திற்கு துரோகம் செய்து தாவேக கூட்டணியில் இணைந்ததாக கூறி காங்கிரஸ் தலைவர் ராகுலுக்கு எதிராக திமுகவினர் களியக்காவிளையில் கோஷம் எழுப்பி போராட்டம் நடத்தினர். பெரும்பான்மைக்கு தேவையான MLAக்கள் இல்லாமல் தாவேக தவித்து வரும் நிலையில் புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்ள சொகுசு விடுதியில் அதிமுக MLAக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மத்திய பிரதேசம் ஜபல்பூர் படகு விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர் உட்பட 13 பேர் பலியான சம்பவத்தில் சாதாரண சட்டப்பிரிவை மாற்றி படகோட்டிகள் மற்றும் உரிமையாளர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய கோர்ட் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தாவேக தலைவர் ஜோசப் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் விரைவில் வெளியிடப்படும் என தமிழக தியேட்டர்களில் ட்ரெய்லர் ஒளிபரப்பப்படுகிறது. அசாம் சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடித்ததை அடுத்து அம்மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தனது பதவியை ராஜினாமா செய்தார். புதிய அரசு அமையும் வரை அவரை இடைக்கால முதல்வராக நீடிக்குமாறு கவர்னர் லட்சுமணன் பிரசாத் ஆச்சாரியா கேட்டுக் கொண்டார். மேற்கு வங்கத்தில் முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ள பாஜக அரசின் பதவியேற்பு விழா வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது என அம்மாநில பாஜக தலைவர் சமிக் பட்டாச்சாரியா தெரிவித்துள்ளார். தேசிய பாடலான வந்தே மாதரத்தை அவமதிப்பவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் வழங்கும் சட்ட திருத்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை நீட் தேர்வுக்கான ஆன்சர் கீ எனப்படும் உத்தேச விடைகள் ஆன்லைனில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் அருகே திருவாடானை பகுதியில் பாட்டி வீட்டுக்கு வந்த 12 வயது சிறுவன் தீபநாதன் மீது லோடு வேன் மோதியது. அதில் சிறுவன் ஸ்பாட்டிலேயே இறந்தான். டிரைவர் கைது செய்யப்பட்டார். தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 181 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளில் 1,26,959 சேர்க்கை இடங்கள் உள்ளன. தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்திய நிலையில் திமுகவுடனே கூட்டணி அமைந்தது. தற்போது தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கும் சூழல் வந்தது. அன்றே மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியதை கேட்டிருக்கலாம் என சில காங்கிரஸ் தலைவர்கள் உணர்கின்றனர். மதிமுக நிர்வாக குழு கூட்டம் மே 16 சென்னையில் நடைபெறும் என வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுன்ராஜ் தலைமையில் கூட்டம் நடைபெறுகிறது. வந்தே மாதரம் பாடலை அவமரியாதை செய்தால் 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. விதியை அமல்படுத்த மாநிலங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மூஞ்சிக்கல் ஸ்ரீ பெரிய மாரியம்மன் கோயில் திருவிழாவில் அக்னிச்சட்டி எடுத்தல் மற்றும் பறவை காவடி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி விமர்சையாக நடந்தது. கொடைக்கானல் சாய் ஸ்ருதி வளாகத்தில் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் தாயார் ஈஸ்வரம்மா தின விழா கொண்டாடப்பட்டது. ஏழை எளியோர் சுமார் 6000 பேருக்கு வஸ்திர தானம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் சித்திரை தேர் திருவிழா கொடியேற்றம் இன்று அதிகாலை நடந்தது. தேரோட்டம் வருகின்ற மே 14ஆம் தேதி நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சி மற்றும் அரியலூர் மாவட்ட எஸ்பிக்கள் விஸ்வேஷ், பாலசுப்ரமணியம் சாஸ்திரி, அரவிந்த் ஆகியோரை அவசர பணிகளுக்காக உளவுத்துறைக்கு மாற்றம் செய்து டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம், அதனை சுற்றியுள்ள தாமரைக்குளம், லட்சுமிபுரம், கள்ளிப்பட்டி, கைலாசாப்பட்டி, சரத்துப்பட்டி, புதுப்பட்டி, பங்களாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் சொந்த ஊருக்கு சென்று மக்கள் வாக்களிக்க வசதியாக போக்குவரத்து வசதிகள் செய்யாதது குறித்து விசாரிக்க ஆணையம் அமைக்க கோரி ஹைகோர்ட்டில் முறையீடு செய்யப்பட்டது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க கோர்ட் உத்தரவிட்டுள்ளது.
தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவி பகுதியில் மேற்கொள்ளப்படும் சீரமைப்பு பணிகளுக்கு ஹைகோர்ட் மதுரை கிளை தடை விதித்துள்ளது. தற்போது இருக்கும் நிலையை தொடர வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தது. விபத்தில் பலியான தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரியின் உடலுக்கு நடிகர்கள் விஷால் மற்றும் கார்த்திக் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். காங்கிரசின் நிலைப்பாடு குறித்து சற்று நேரத்தில் தெரிவிக்கப்படும் என காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் தெரிவித்துள்ளார். மக்களின் விருப்பமே ராகுலின் விருப்பம் என்றார். தவிக தலைவர் விஜய் நாளை தமிழக முதல்வராக பதவியேற்க உள்ளார். பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் வேகமாக நடந்து வருகிறது. குடியாத்தம் கெங்கையம்மன் சிரசு திருவிழாவை ஒட்டி மே 15ஆம் தேதி வேலூர் மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை விடப்படுவதாக கலெக்டர் சுப்புலட்சுமி அறிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்கள் மற்றும் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1144 கன அடியிலிருந்து 794 கன அடியாக குறைந்தது. குடிநீருக்காக திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 1500 கன அடியாக உள்ளது. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 1840 உயர்ந்து 1,12,400 ரூபாய்க்கும், கிராமுக்கு 230 ரூபாய் உயர்ந்து 14,050 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தேர்தல் நடைமுறை விதிகள் இன்று மாலையுடன் முடிவுக்கு வருவதால் 20,000 ஊழியர்களும் முழுமையாக பணிக்கு திரும்ப வேண்டும் என சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. வெற்றி பெற்ற தேசிய ஜனதா கூட்டணி எம்எல்ஏக்களுக்கு தன் வாழ்த்து அறிக்கையில் பிரதமர் மோடி பெயரை அன்புமணி தவிர்த்திருப்பது பாரதிய ஜனதாவினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. பழனிசாமி பெயரை குறிப்பிட்டு நன்றி தெரிவித்தவர் மோடி பெயரை குறிப்பிடவில்லை. சென்னை காசிமேடு பகுதியில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த தாவேகா வட்ட செயலாளர் தினேஷ் கைது செய்யப்பட்டார். மிகவும் வருத்தமளிக்கும் செய்தி. நான் பழகியதிலேயே மிக இனிமையான மனிதர்களில் ஒருவர் என தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆர்பி சௌத்ரியின் புகைப்படத்தை பகிர்ந்து நடிகை த்ரிஷா உருக்கமாக பதிவிட்டுள்ளார். நடிகர் ஜீவா மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலில் சீமானை ஆதரிக்க விஜயை விமர்சித்தார் இயக்குநர் சேரன். தற்போது விஜய் முதல்வராகும் சூழலில் சேரன் வெளியிட்ட பதிவு, சந்தித்த முதல் தேர்தலிலேயே 108 தொகுதிகளில் வென்ற விஜயை திரையுலகை சார்ந்தவன் என்ற முறையில் வாழ்த்துகிறேன். எந்த கட்சிகளின் பிடியில் சிக்கி இத்தனை ஆண்டுகள் தவித்தோமோ அதிலிருந்து விலக்கி என்னையும் மக்களையும் இழப்பார வைத்தமைக்க நன்றி. மக்களின் விருப்பத்தை உங்கள் ஆட்சி நிறைவேற்றும் என நம்புகிறேன். தேர்தலுக்கு முன் உங்கள் மீது வைத்த விமர்சனங்களுக்காக வருந்துகிறேன் என பதிவிட்டுள்ளார். வாரிசு படத்தை இயக்கிய வம்சி பயணிப்பள்ளி ஹிந்தியில் சல்மான் கான், நயன்தாரா நடிப்பில் ஒரு படத்தை இயக்குகிறார். சமீபத்தில் இதன் படப்பிடிப்பு துவங்கியது. தற்போது இதில் வில்லனாக நடிக்க மலையாள நடிகர் ஃபஹத் ஃபாசில் கமிட் ஆகியுள்ளாராம். அதேபோல் இன்னொரு முக்கிய வேடத்தில் நடிக்க அரவிந்த் சாமியிடம் பேசி வருகின்றனர். தாய்க்கிழவி படத்திற்கு பின் சிவகார்த்திகேயனை வைத்து சேயோன் படத்தை இயக்கி வருகிறார் சிவகுமார் முருகேசன். மதுரை பின்னணியில் கிராமத்து தெய்வங்கள் பின்னணியில் இப்படம் உருவாகிறது. இதில் நாயகியாக பாக்யஸ்ரீ போர்ஸ் நடிப்பதாக ஏற்கனவே தகவல் வந்த நிலையில் இன்று பாக்யஸ்ரீயின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து வாழ்த்து போஸ்டருடன் அறிவித்துள்ளனர். ஹாலிவுட்டின் பிரபல இயக்குநர் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் அடுத்து வெளியாக உள்ள படம் தி ஒடிசி. டாம் ஹாலண்ட், அன்னா ஹாத்வே, ஜெண்டயா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். சதிகாரர்களால் துரத்தி அடிக்கப்பட்ட மன்னன் மீண்டும் தன் ஆட்சியை பிடிப்பது மாதிரியான கதை சரித்திர பின்னணியில் உருவாகியுள்ள இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி அதோடு ஜூலை 17 படம் ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். ஹரிஹரசுதன் அழகிரி இயக்கத்தில் பாரத், சான்வே மேக்னா நடிக்கும் படத்திற்கு காவிய காதல் என பெயரிட்டுள்ளனர். சுவாரஸ்யமான ரொமான்டிக் திரைப்படமாக இது இருக்கும் என படக்குழு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்துள்ளார். படத்தின் அறிமுக வீடியோவை வெளியிட்டுள்ளனர். படம் இறுதிக்கட்டத்தில் உள்ளது. விரைவில் ட்ரெய்லர் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. தணிக்கை சான்றிதழ் பிரச்சினையால் விஜயின் ஜனநாயகன் படம் இதுவரை வெளியாகவில்லை. தற்போது ரிவைசிங் கமிட்டி பரிந்துரையில் உள்ளது. படத்தை அவர்கள் பார்த்துவிட்டனர். ஆனால் தேர்தலால் சான்றிதழ் வழங்கவில்லை என கூறப்பட்டது. இப்போது தேர்தல் முடிந்து விஜயும் ஆட்சியில் அமரப்போகிறார். அதனால் விரைவில் சான்றிதழ் கிடைக்கும் என தெரிகிறது. அதோடு ரசிகர்கள் விருப்பப்படி தமிழக முதல்வர் விஜயின் ஜனநாயகன் என டைட்டில் கார்டில் வந்தாலும் ஆச்சரியமில்லை.